சண்முகம் பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகத்தை தான் காட்டுறாங்க. சண்முகம் வந்து 2 பேரும் கிளம்பியாச்சா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சுது அப்படின்னு சொல்லவும் பரணி சொல்கிறாங்க 2 பேருமே மேக்கப்லாம் பண்ணியாச்சுது, ஒன்றும் நீ கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிவபாலனை வைஜெயந்தி வந்து ஒரு இடத்துல வச்சு அடைச்சி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா வீரா கழுத்தில் எந்த நேரத்திலும் சரி தான் சிவபாலன் வந்து தாலி கட்டிடவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வைஜெயந்தி இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வைஜெயந்தி தான் நம்மளை இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சிவபாலனுக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிடுது. அப்போ பார்க்கும்போது சிவபாலன் பார்த்தோம்னா எப்படியாவது வீரா கழுத்தில் கௌதம தாலி கட்ட விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் அந்த இடத்துல இருந்து அவங்க தப்பிச்சிருந்தாங்க. அடுத்துதான் அங்கே பார்த்தோம்னா வந்து வீராவையும் ரத்னாவையும் மணமேடைக்கும் அங்கே அழைச்சிட்டு வரதுக்காக இருக்கவும், அப்போ அறிவழகன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து கேட்டுட்டு இருக்கவும், அறிவழகன் வெளியே போனால் இப்போ வந்துடுவேன்னு சொல்லலாம் அப்படிங்கவும் அப்போ ஃபோனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது எங்கே பார்த்தோம்னா வைஜெயந்தி வந்து குரு கிட்ட சொல்லியிருந்தாங்க அங்கே அறிவழகன் வந்துட்டு இருக்கிறான், அதனால மாலதி வந்து கதையை முடிச்சிடு அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து மாலதி பார்த்தோம்னா அறிவழகன் தான் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதவை திறக்கிறாங்க. அப்போ குரு வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாலதியோட கதையை முடிக்கிறதுக்காக அந்த கூர்மையான ஆயத்தை எடுத்து அவங்க முதுகில் பார்க்க குத்திரவும், இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மாலதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த நேரத்தில் அறிவழகன் வந்து கதவை தட்டவும், அப்போ வந்து மாலதி வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ குரு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு, கதவை திறந்ததுக்கு இங்கே இருக்கிறதையோ இல்லைன்னா உனக்கு நடந்தது எதையாவது அறிவழகன்ட்ட நீ உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கேன், அப்புறமா அவன் கதையை நான் சேர்த்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மாலதி நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அறிவழகன் வந்து கதவை தட்டவும், அப்போ வந்து மாலதி வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்ததுமே என்ன மாலதி எதுக்காக என்னை கூப்பிட்ட, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கடைசியாக உன்னை ஒரு தடவை பார்க்கணும் போல இருந்தது, அதனால தான் நான் கூப்பிட்டேன் அப்படிங்கவும், என்ன மாலதி உன் முகமே சரியில்லை, என்னாச்சுது, உடம்பு ஏதாவது சரியில்லையா, வா நான் உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ குருவை வந்து அங்கே பார்க்குறாங்க. குரு வந்து சத்தம் போடக்கூடாது, எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து செய்கை காட்டவும் மாலதியும் சரி அப்படிங்கிற மாதிரிக்கு இருக்கிறாங்க. அப்போ மாலதியோட முகமே சரியில்லாதனால அவங்க அறிவழகன் வந்து வீட்டுக்குள்ளே வரதுக்காக இருக்கவும் மாலதி வந்து தடுக்கிறாங்க. நீ வீட்டுக்குள்ளே வர வேண்டாம், உனக்கு தான் கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சுல, நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. இல்லை உன்னுடைய பேச்சு எதுவுமே சரியில்லை, வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு அறிவழகன் வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அறிவழகனுக்கு அவங்க அப்பா வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கவும், அப்போ பாரு உங்கள் வீட்டில் தான் ஃபோன் பண்ணுறாங்க, நீ போ அப்படிங்கிறாங்க. உடனே அறிவழகனும் சரி அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது உடனே மாலதி வந்து அறிவழகனை கெட்டி பிடிக்கிறாங்க. அப்படியே அவங்க பிடிக்கும்போது அவங்க கையில் வந்து சிகப்பாக இருக்குது. அந்த சிகப்பு ஃபுல்லாகவே வந்து அவங்க சட்டை பின்னாடி வந்து கைரேகையாக பதிஞ்சிருது. ஆனால் அது அறிவழகனுக்கு தெரியாது. அப்போ மாலதி வந்து கடைசியாக உன்னை ஒரு தடவை கட்டி பிடிக்கணும்னு நினச்சேன், அதனால தான் என்னை மன்னிச்சிரு அப்படிங்கும்போது அறிவழகனுக்கு மாலதி இப்படி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது புதுசாகவே இருக்குது. அதனால என்ன பண்ணுறதுனே தெரியல, நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாலதி அப்படியே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கவும் அறிவழகனுக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கனால சரி நான் கிளம்புறேன், உனக்கு ஏதாவது முக்கியமான விஷயம்னா எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகனுக்கு கிளம்புறாங்க. அவங்க சட்டை பின்னாடி பார்த்தோம்னா மாலதியோட கைரேகை சிகப்பு கலரில் ஒட்டிட்டு இருக்குது. இங்கே பார்த்தோம்னா மாலதி உடனே எங்கள் வீட்டுக்குள்ளே வரவும் அப்போ வந்து குரு சொல்கிறாங்க பரவாயில்லையே உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டு அப்படின்னு சொல்லவும் கொஞ்ச நேரத்திலே மாலதி கீழே விழுந்து அப்படியே அவங்க கதை வந்து முடிஞ்சு போயிருது. உடனே குரு வந்து வைஜெயந்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க, மாலதியோட கதையை முடிச்சாச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வைஜெயந்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் கதையை முடிச்சுட்டாக்கி அவ்வளோதான், என் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும், அப்புறமா நான் நினைச்சது எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கவும் அவங்க வெங்கடேஷை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெங்கடேஷ் இங்கே பார்த்தோம்னா அவங்க வந்து மாறு வேஷம் போட்டுட்டு அவங்க மண்டபத்துக்குள்ளே வந்துருந்தாங்க. எப்படியாவது சரிதான், அதாவது இவங்க கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் மாறுவேஷம் போட்டுட்டு மண்டபத்துக்குள்ளே வந்துருந்தாங்க. அடுத்தது வீராவையும் ரத்தராவையும் மடமேடைக்கு அழைச்சிட்டு வரவும் அப்போ வந்து அங்கே சிவபாலன் வந்து அங்கேருந்து கிளம்பி தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அறிவழகனும் வந்துருந்தாங்க. எங்கடா நீ போயிட்டு அப்படின்னு சொல்லும் போது இல்லைப்பா முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் போனேன் அப்படிங்கவும் சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லவும் மணமேடையில் போய் உட்கார் அப்படிங்கிறாங்க. அப்போ அறிவழகனும் மணமேடையில் போய் உட்காருதாங்க. அவங்க சட்டை பின்னாடி இருந்த கைரேகையை யாருமே கவனிக்கவே இல்லை. அடுத்ததை பார்த்தோம்னா ரத்னாவுக்கு அறிவழகனும் நல்லபடியாவே கல்யாணம் முடிஞ்சிருது. இதை பார்த்துட்டு சண்முகம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா வந்து வீரா களத்துல கௌதம் தாலி கட்டுறதுக்காக போகும்போது சிவபாலன் வந்து அவங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வீரா களத்துல சிவபாலன் தாலி கட்டியிருந்தாங்க. இது எல்லாருமே எதிர்பார்க்காம நடந்ததுனால எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனை தள்ளி விட்டுட்டு நீ தாலி கட்டியிருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு வைஜெயந்தி ஆவேசத்தோட பேசவும் அப்ப சிவபாலன் வந்து சண்முகத்திட்ட சொல்றாங்க வீராவை ஒரு அயோக்கியன்ட்ட இருந்து காப்பாத்ததுக்காக தான் நான் தாலி கட்டினேன், நான் சொல்றது கேளு அப்படிங்கவும் சண்முகம்
வந்து சிவபாலனை போட்டு பலாரன்னு போட்டு அடிக்கிறாங்க. அப்போ அவங்க பார்த்தோம்னா பரணி வந்து தடுக்கிறாங்க. சண்முகம் நீ கொஞ்சம் அமைதியாரு, என்ன நடந்துச்சு தெரியல அப்படிங்கும்போது வைஜெயந்தி வந்து கண்ணாப்படன்னு பயங்கரமாக சண்முகத்தை போட்டு திட்டுறாங்க. அப்போ திட்டிக்கிட்டு வைஜெயந்தி வந்து ஒரு கட்டத்தில் அவங்க தன்னுடைய பையனை அழைச்சிட்டு மண்டபத்துட்டே போகவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி வந்து சொல்கிறாங்க, இவளை எக்காரணத்தை கொண்டு நான் மருமகளாகவே ஏற்றுக்க மாட்டேன், ஒழுங்கு மரியாதையே வாடா அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலனை வந்து கூப்பிடவும் அப்போ பாக்கியா வந்து சொல்கிறாங்க, என்னங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன இருந்தாலும் சரிதான், வீரா கழுத்தில் அவன் தாலி கட்டி வச்சுது, அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வைஜெயந்தி வந்து அவங்க கௌதம் அழைச்சிக்கிட்டு வர்றதுக்காக இருக்கவும் அப்போ பார்க்கும்போது அவங்க முத்துப்பாண்டியை தான் கட்டுறாங்க. முத்துப்பாண்டி கூட உள்ள அதிகாரி வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க முத்துப்பாண்டிக்கு, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கவும் மாலதியோட கதை முடிஞ்சு போச்சுது, அதுக்கு காரணம் அறிவழகன் அப்படிங்கிற உண்மை தெரியவும் இது கிட்டதுமே வந்து வைஜெயந்திக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிருது. ஓஹோ இதில் இப்படி வேற இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எப்படின்னு தெரியல அப்படிங்கும்போது அப்போ மாலையோட கதையை முடிச்சது, அதாவது அறிவழகன் மேலே இந்த பழி விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. வெளியே போனவங்க திரும்பவும் மண்டபத்துக்குள்ள வந்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து அறிவழகனோட சட்டையை வந்து பின்னாடி பார்க்குறாங்க. பார்க்கும்போது கைரேகை இருக்குது. இதை பார்த்ததுமே அப்போ நம்மளுக்கு வந்தது உண்மைதான், பொய் கிடையாது, அப்போ மாலதியோட கதையை முடிச்சுட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தப்பாக நினச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து இந்த விஷயத்த வந்து சண்முகத்தில் சொல்கிறாங்க. சண்முகம் எல்லாருமே வந்து அவங்க சட்டை பின்னாடி வந்து சிவப்பு கலர் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நீ எங்கே போயிட்டு வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அறிவழகன் சொல்கிறாங்க, ஆமாம் நான் மாலதியை பார்க்க தான் போனேன் அப்படிங்கிறாங்க. அப்போ மாலதியோட கதை முடிஞ்சு போச்சுது, அதுக்கு நீ தான் காரணமானு சொல்லி கேட்கவும் ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அறிவழகன் அதிர்ச்சியோட கேட்கும்போது உடனே வைஜெயந்தி சொல்கிறாங்க, இதுக்கு தான் நீ அவசரமாக நீ போனியா, ஆக மொத்தத்தில் உன் குடும்பத்தில் வந்து நான் சம்மந்தம் பண்ணாது நல்லதான் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வைஜெயந்திக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டு தாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து அறிவழகனை கைது செய்யறதுக்காக போகவும் இதை பார்த்துட்டு ரத்னா வந்து சொல்கிறாங்க, இல்லை அறிவழகன் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கவும் அப்போ அறிவழகன் சொல்கிறாங்க, ஆமாம் நான் போய் பார்த்தது உண்மைதான், ஆனால் அவளுடைய முகமே சரியில்லாமல் தான் இருந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, அவள் கதை முடிஞ்சதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு அறிவழகன் எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து முத்துப்பாண்டி கைது பண்ணிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி சிவபாலனை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. தரதரன்னு இங்கே பாரு, இவன் என் வீட்டுக்கு மருமகளாக வந்தா அப்புறமா நான் வந்து என்னுடைய கதையை நான் முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு சம்மதனா இவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு சிவபாலன்ட்டையும் பாக்கியாவிட்டையும் சொல்லவும் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணதுன்னே தெரியல. என்ன இருந்தாலும் சரிதான், தன்னுடைய புருஷனை உயிரை காப்பாற்றுறதுக்காக வீரா வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியாத சூழ்நிலை பாக்கியாவுக்கு சிவபாலனுக்கு ஏற்பட்டுருது. அப்போ பாக்கியா சொல்கிறாங்க, வீரா தைரியமாக இரு, நான் சீக்கிரத்திலேயே உன்னையும் சிவபாலனை நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரத்னா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சண்முகத்துக்கு பரணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தன்னுடைய ரெண்டு தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தொடங்குவாங்கன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுதான், ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்தோம், ரெண்டு பேருமே இந்த மாதிரிக்கு தனிமரமாக நின்றுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு வந்து ஒரு ரொம்பவே குழப்பத்தோடு அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணதுக்குன்னு தெரியாமல் எங்க பார்த்தோம்னா பரணியும் வந்து ரொம்பவே பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வீராவும் ரத்னாவும் அழுதுகிட்டு இருக்கவும் அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் அழாதீங்க அப்படின்னு சொல்லவும் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு, கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கவும் உடனே வைகுண்டம் வந்து சொல்றாங்க, ஐயோ என் ரெண்டு பொண்ணுங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுதான், இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படிங்கிறாங்க. இப்படி ரொம்பவே விறுவிறுப்பா எடுத்துட்டு போறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.